வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த ரோட்டு கடையில பருப்பு வடை போட்டு சாம்பார் ஊத்தி, அதுக்கு மேல முட்டைலாம் போட்டு தருவாங்க. அத தான் நம்ம வீட்ல வச்சு ட்ரை பண்ண போறோம். எங்க அம்மா வடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அவிச்ச முட்டை இருக்கு, சாம்பார் இருக்கு. இத வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோ புடிச்சா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ பாருங்க நண்பர்களே, வடை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வடை இருக்கு, அப்புறம் சாம்பார் இருக்கு, அப்புறம் அவிச்ச முட்டை இருக்கு. வாங்க மேக்னிக் பண்ணிடுறோமா? அதுக்கேற்ற தட்டு இருக்கு. நண்பர்களே, நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அடிக்கும் ஒரு முட்டையை வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கா? அது கூட வடை ரெடி, வேற லெவலில் இருக்கா? ஓகே. இப்போ ஒரு முட்டையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கலாம். இந்த முட்டையை ஃபஸ்ட்டு நம்ம வெட்டிக்கலாம். அட ஓகே. ஏன்னா அந்த முட்டையும் வடையும் தான் நம்ம வந்து ஹீரோ. அதில் சாம்பார் வேற லெவலில் இருக்கும். காலையில அவிச்ச முட்டை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. எலும்புலாம் வலுவு. ஒரு முட்டை பத்தல, அதனால 2வது முட்டை எடுத்து வச்சுக்கிட்டு. ஓகே. இப்போ முட்டையை வெட்டி வச்சாச்சு. இது கூட நம்ம பருப்பு வடையை போட்டுடலாம். அப்படியே தூவி விடணும். அவ்வளோதான். ஒவ்வொரு ஃபைட்டாக சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே. அப்புறம் இன்னொரு வடை. நம்மளுக்கு ஒரு வடை ஒரு பருப்பு வடை தான் ரோட்டு கடையில் போடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வடைலாம் போட்டால் பத்தாது. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? ஸோ இது கூட நம்ம வந்து குழம்பு சாம்பார் ஊற்றிக்கலாம். வேறு அவ்வளோதாங்க. எல்லாரும் முட்டை குருமா ஊற்றி சாப்பிடுவாங்க. சரி, குருமா பட்டாணி குருமா ஊற்றுவாங்க. நம்ம வந்து சாம்பார் ஊற்றிருக்கோம். நண்பர்களே, எப்படி இருக்கு? இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு. ஃபஸ்ட்டு வெறும் வடையை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்பா, பார்க்கும்போதே வாய் ஊற இருந்துச்சு. பருப்பு வடை சாம்பார் ஊற வச்சு சாப்பிட்டாலும் வேற லெவலில் இருக்கும். செம்ம டேஸ்ட் போங்க. இந்த மாங்காய் வேற எங்கள் அம்மா போட்டிருக்காங்க குழம்புல. அப்பா, வடை பருப்பு வடை வேற லெவலில் போயிருக்கு. இப்போ மாங்காய் ப்ளஸ் பருப்பு வடை. அப்படி இருக்குங்க, புளிப்புங்க. சாம்பார் பருப்பு வடையில் ஒரு டேஸ்ட்டு உள்ள அம்சமாக இருக்கு. இப்போ நம்ம உள்ள தோண்டி முட்டையை கலப்புறோம். கீழே இப்போ முட்டை ப்ளஸ் வடை சாப்பிடுமா? சேஸ். சூப்பராக இருக்குங்க, வேற லெவலில் இருக்கு. இப்போ சாம்பார் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சாம்பார் ஊற்றினா ஊற ஊற பல்ல படாமல் நைஸாக போகும். நான் அந்த மாதிரி பருப்போட எங்கே பிச்சு போட்டு சாம்பார் ஊற்றி குருமா ஊற்றி கொடுப்பாங்க, எங்கே போட்டுனா உடனே வாங்கி சாப்பிட்ருவேன். ஸோ இன்னைக்கு அதை தான் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, முட்டை ப்ளஸ் பருப்பு வடை. சேஸ். சமத்தியாக இருக்குங்க. அப்படியே இந்த முட்டையில் உள்ள மஞ்சள் கருவு இங்கே பாரு, முட்டையில் மஞ்சள் கருவு. பாருங்க எப்படி இருக்கு. இப்போ வெறும் முட்டையை வச்சு சாப்பிடும்.
அம்சமோ அம்சம். கடையில் வடை மட்டும் வாங்கிட்டு வந்தோம். சாம்பார் வீட்டில் உள்ளது, முட்டை வீட்டில் உள்ளது, வேற லெவல் தான். ஊற 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 அப்படியே ஃப்ளேவர் தூக்கி கொடுக்குதுங்க. வேற முட்டையும் மஞ்சளும் சாப்பிடும் போது ஐயோ அதோட அறாம இருக்கு பாரு, வேற லெவல் பாருங்க. இடையில பச்சை மிளகா வேற போட்டுருக்காங்களா பருப்பு வடையில, அது வேற சூப்பரா இருக்குங்க. எனக்கு பச்சை மிளகா சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதையும் கடிச்சு ரசித்து சாப்பிடும்போது இருக்கிற சுகமே தனிதான். இங்க பாருங்க. இது வந்து மதியம் வேலையில ஒரு டீ பிரேக் மாதிரி சாப்பிட்டேன். எங்கள் அம்மா அன்னைக்கு வந்து ஏர்ல போயிட்டு வந்தாங்க. சரி இங்க பாருங்க, டெய்லி நம்ம ஏதாட்டும் ஒன்று சாப்பிடணும். நான் இன்னைக்கு வந்து வித்தியாசமா முட்டை பருப்பு வடை. வேற மஞ்சள் உருளும் கரைய கரைய வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, ஐயோ ஐயோ அப்பா, சரியான பிக் பைட். சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வாங்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு பெரச்சல் சாப்பாடு. எங்கள் அம்மா காலையில பருப்பு சாதம் கிண்டி வச்சுருக்காங்க, சுட சுட தான் இருக்கு. இது ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? பருப்பு சாதம் சுட சுட இருக்கு. பிரியாணியில் என்ன டேஸ்ட் இருக்கும், அதில் சிக்கன் டேஸ்ட் இருக்கும், ஆனால் இது வந்து பருப்பு டேஸ்ட் தான் இருக்கு. இப்போ இந்த முட்டையும் இதில் வச்சு அது கூட கொஞ்சம் சோறை வச்சு சாப்பிடுவோமா? செம்ம காம்பினேஷன். பருப்பு சாதத்துக்கு சூப்பராகவே இருக்கு. இதுல கொஞ்சம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். எதனால ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ கொஞ்சமாக சாம்பார் ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டு, ஏற்கனவே சாம்பார் சாதம் ப்ளஸ் சாம்பார், அப்படியே கரைஞ்சி போகுதுங்க, சவைக்க வேண்டியதில்லை. இதில் சத்து சாப்பாடு எல்லாமே, காய்கறி எல்லாம் உள்ளே போட்டிருப்பாங்க, பருப்பும் போட்டிருப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டுங்க. இந்த வடையும் முட்டையும் இதில் கொஞ்சம் அள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு ஃபைட் சாப்பிட்டு வீடியோ முடிச்சிடுவோம். தரமான சாப்பாடுங்க. சும்மா 2 வடை 2 முட்டை, இதே ஒரு மத்தியானம் சாப்பிட்ட ஃபீலில் இருக்குது. வயிறு கும்புனாயிட்டு. ஸோ இதெல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறேன். வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்போர்ட் பண்ண நான் இன்னும் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ லவ் யூ பாய். எல்லாருக்கும் ஹாய், லவ் யூ.